கேரளால வந்துட்டு இப்போ லக்ஷ்மி மேனனை பத்தி ஒரு நியூஸ் வந்து பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. பார்ல வந்துட்டு இவங்க முழு போதையில இருந்ததாகவும், ஒரு ஐடி ஊழியரை வந்து காரை மறைச்சு அவங்க சக தோழிகளோட வந்துட்டு பிரச்சனை பண்ணதாகவும். நீங்க சொல்ற மாதிரி லட்சுமி மேனன் குடும்ப குத்துவிளக்கு அல்ல. அது ஏற்கனவே போதை விரும்பி தான், அதாவது ஆல்கஹாலிஸ்ட். எப்பவுமே ஒரு பெண்கள் இருக்க இடத்துல பெண்ணோட இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய கெத்தை காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்துல அவன் அடிச்சுட்டான். லட்சுமி மேனன் கடத்தல்காரருக்கு காதலா, பாய் ஃப்ரெண்டா, இந்த லட்சுமி மேனன் அந்த கடத்தல்காரனோட எல்லா செயல்களுக்கும், சமூக விரோத செயல்களுக்கு உடந்தையா இருந்தாருங்களா? ஃபுட்டேஜ்ல வந்தவங்க உண்மையிலேயே லக்ஷ்மி மேனன் தானா, இல்ல லக்ஷ்மி மேனன் பேரை கெடுக்கிறதுக்காக யாராவது இத பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த ஆங்கர்கிட்ட இருந்து நான் இந்த கேள்வி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுவா தானே பிரியப்பட்டு பாருக்கு போயிருக்கு. அப்ப முதலே ஓடி வந்திருக்கலாமே. அந்த கார்ல ஏன் போனீங்கப்பா, நீங்க வேணா போய் துரத்துங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு போயிருக்கலாம்ல. ஏன் அந்த கார்ல இருந்துச்சு? வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். சார் வந்தாலே வந்து சரவெடி தான். ஸோ இப்போ பேச போறது அந்த மாதிரியான நியூஸ் தான். கேரளால வந்துட்டு இப்போ லக்ஷ்மி மேனனை பத்தி ஒரு நியூஸ் வந்து பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. பார்ல வந்துட்டு இவங்க முழு போதையில இருந்ததாகவும், ஒரு ஐடி ஊழியரை வந்து காரை மறைச்சு அவங்க சக தோழிகளோட வந்துட்டு பிரச்சனை பண்ணதாகவும், அவங்களுக்கும் ஒரு ரவுடிக்கும் வந்து தொடர்பு இருக்கு, அவங்க தலைமறைவு ஆயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சார் அது உண்மை? ஆனா தலைமறைவு ஆனது உண்மை. அந்த மிதுன், அனீஸ் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியிருக்காரு, முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த முன்ஜாமீன்ங்கிறது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான். கேஸ் நடக்கும், இன்னும் பெரிய பிரச்சனையாகும். இன்னும் சொல்லப்போனால் போலீஸ்காரங்கிட்ட சரண்டர் ஆகுது பெட்ரு. தலைமறைவாக இருந்த போலீஸுக்கு இன்னும் எதுக்கு தலைமறைவாகணும்? இப்போ பார்ல ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, ஒரு ஆள் அவங்க கிட்ட தவறுதலா நடந்துக்கிட்டதுனால இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஸோ காரில் மறைக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம், காரை போய் மறைக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். இதுக்கு தலைமறைவாகிறதுக்கும் என்ன சார் காரணம்? நீங்க சொல்ற மாதிரி லட்சுமி மேனன் குடும்ப குத்துவிளக்கு அல்ல. அது ஏற்கனவே போதை விரும்பி தான், அதாவது ஆல்கஹாலிஸ்ட். பெரும்பாக்கத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர், கருப்பாக இருப்பார், வளர்ந்து வர்ற நடிகர். அவர் ஒரு பர்த்டே கொண்டாடி இருக்காரு. அந்த பர்த்டேக்கு கும்கி லட்சுமி மேனன் போய் ஒரே அலப்பறை பண்ணி மயங்கி விழுந்துட்டு, அப்புறம் அதை வீட்டில் கொண்டு தூக்கி போட்டாங்க. இதை நான் செய்தியாக சொன்னேன். சொன்னோன்னே அந்த நகைச்சுவை நடிகர் வந்துச்சுன்னே அப்படின்னு சொன்னார். ஏப்பா, உண்மையெல்லாம் என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடு நடிகர் சங்கத்தில் போய் அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து லட்சுமி மேனனை பேட்டி கொடுத்தது என்னை குடிகாரி என்னை சொல்லி என்னை ஒதுக்கிட்டாங்க, யாருமே என்னை கூப்பிடலை. அதனால தான் நான் கேரளாவுக்கு வந்தேன். இப்போ நான் கேரளாவில் பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன, அதாவது நடிகைகள் தண்ணி அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது தப்பும் இல்லை. அதுக்காக தான் பார் வச்சுருக்காங்க. பாரில் போய் தண்ணி அடிக்கிறது தானே பார் இருக்குது, அதனால் போகிறது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா, இவ கூட இருந்தது மிதுன்கிறவன் பயங்கர ரவுடி. எப்படி அவங்களோட உங்களுக்கு தொடர்பாச்சு? அதுதான் இனிமேல் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். ஒருவேளை இந்த கடத்தல் விஷயம் பண்ணுறவன்ட்டு நிறைய பணம் இருக்கும். அப்போ அவன் செலவழிக்க தெரியாமல் இந்த மாதிரி நடிகள்கிட்ட கொட்டிடுவான். அப்படி தான் அந்த சூழ்நிலையில் இவருடைய தோழி ஒருத்தி, அப்புறம் அவள் பேர் அனீஸ்ன்னு நினைங்க, 3 பேருக்கு 4 பேருக்கு வந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஐடிக்காரன் வந்திருக்கான். எப்போவுமே நடிகை என்னம்மா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கத்தான் செய்வான். இப்போ நடிகருங்கும் போது செலிபிரிட்டியும் கேட்பான். யோ வேலையை பாரியா அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. நீ தானே தண்ணி அடிச்சுக்க போ அப்படின்னோட பிரச்சனை முடிஞ்சுது. இதில் அந்த எப்போவுமே ஒரு பெண்கள் இருக்க இடத்துல பெண்ணோட இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய கெத்தை காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தில் அவன் அடிச்சுட்டான். நீ யார கேட்குறது அந்த ரவுடியில் அவன் மிதுன் அவன் அடிச்சுட்டான். அடிச்சே போட்டுனா எஸ்கேப் ஆகி ஓடனோடனே போய் மறித்து காரில் தூக்கி கொண்டு ஒரு 3 கிலோமீட்டர் காரை ஓட விட்டு அடின்னு அடித்து குத்தியும் கொலையுறமா கீழே போட்டு போயிட்டானுங்க. அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கான்.
ஸோ அதனால தான் வந்து தலைமுறை ஆயிட்டா. சார் இப்ப தொடர்ந்து பார்த்தா வந்து நடிகைகள் வந்து அதிகமா போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாங்க. போதை வழக்குல சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகள் தொடர்ந்து சிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் யார் சிக்குவா? லட்சுமி மேனனை தொடர்ந்து யார் இதுல மாட்டுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல இன்னொரு தகவல் போலீஸ் தரப்புல இவங்கள நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியே பெரிய போலீஸ் அதிகாரிகள் பலர் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த போலீஸ் அதிகாரிகள் மேலேயும் தமிழ்நாட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது இவங்க அதான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ செலிபிரிட்டின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்பாங்க. அவன் ஏதாவது கேஸில் மாட்டினான்னா இதான் சந்தர்ப்பம்னு போட்டு புரிஞ்சிடுவாங்க. அது போலீஸ்காரங்களுடைய அவங்க லஞ்சம் வாங்குறதுங்கிறது ஒரு நேஷனலைஸ்ட் ஆகிப்போச்சு. அதனால் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி இனிமேல் நேராக வீட்டுக்கு முன்ஜாமீன் வாங்கியிருக்குல்ல, முன்ஜாமீன் வாங்கினாலும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க கூப்பிட்டு. கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ தெரிஞ்சிடும் எதுக்காக அவனோட தொடர்பு வச்சிருந்தீங்க. சோ அப்படிதான் சார் நிறைய தகவல்கள் வெளியே வருது. லட்சுமி மேனனுக்கும் அந்த கடத்தல் கும்பலுக்கும் அந்த ஐடி ஊழியரை கடத்தப்பட்ட கடத்தல்காரர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? லட்சுமி மேனன் எதுக்காக அந்த பார் போனாங்க? லட்சுமி மேனனுக்கும் அந்த ரவுடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நிறைய கேள்விகள் வெளியே வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன தகவல் வரும் அப்படின்னு ரொம்ப ஈகரா இருக்கு. சோ லட்சுமி மேனனுக்கும் இந்த கடத்தல் கும்பலுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமா? பணத்துக்காக இவங்க அங்க ஏதாவது இவங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. இல்ல அந்த ரவுடிசம் பழக்கப்பட்டு போச்சு. எப்பா நான் ஒரு நடிகை, என்னை வச்சுட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னா எச்சரிச்சிருக்கணும்ல. இதுவும் போதையில் உடன்பட்டுச்சுன்னா இது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது போலீஸ் நினச்சா அமைக்கிடலாம். ஆனால் கேரளா போலீஸ் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா பல விஷயங்கள் வெளியே கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ கேரளாவில் தான் நிறைய போதை மருந்துகள் வந்து நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்போ அவங்க உஷாராக இருந்தாங்கன்னா, ஏன்னா சமீபத்தில் கேரளாவில் உள்ள நடிகர் சங்கத்துக்கு ஒரு நடிகை வந்து தலைவியாக இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகைகள்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அதாவது குடிபோதைக்கு அடிமையாக இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்கலாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலீஸ் விசாரணையில் பல விஷயங்கள் தெரிய வரலாம். ஒருவேளை செலிபிரிட்டிங்கிறனால ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. அதான் செக் பண்ணாம விட்டுருவாங்க. தப்பிச்சிருவாங்கன்னு சொல்றீங்களா இல்ல மாட்டிப்பாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த சமயத்துல தப்பிச்சிருப்பாங்க, இப்ப மாட்டிருப்பாங்க. ஏன்னா கடத்தல் அதெல்லாம் வந்து இவ்வளவு வச்சிருந்த போதும், அதே 3 லட்சம் 4 லட்சம் இந்த கொக்கைங்கிறதெல்லாம் அதெல்லாம் கைப்பையிலே வச்சுக்கிட்டு அவங்க வந்து கடத்திடலாம்ல. சரி நடிகை அது என்னப்பா மேக்கப் டச்சப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி கடத்தல் நீ அவனை லவ் பண்ணுறியா, அவன் பாய் ஃப்ரெண்டா, அவன் கல்யாணம் பண்ணி போறியா, எதுக்கு அவன் பாரில் வந்தான், அவன் தண்ணி வாங்கி கொடுத்தானா, அவன் நடத்தின வந்தா, இப்படிலாம் பல குணங்களை விசாரிப்பாங்க போலீஸார். அப்போ உண்மை வெளியே வரும். அப்போ லட்சுமி மேனன் கடத்தல்காரருக்கு காதலா, பாய் ஃப்ரெண்டா, இல்லை லட்சுமி மேனன் அந்த கடத்தல்காரனோட எல்லா செயல்களுக்கும் சமூக விரோத செயல்களுக்கு உடந்தையாக இருந்தாராங்களோ அப்போதான் தெரிய வரும். சார் நீங்க தான் சொன்னீங்க லட்சுமி மேனன் பயங்கரமா குடிப்பாங்க. இப்போ நம்ம சென்னையில கூட ஒரு நகைச்சுவை நடிகர் வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் திரையுலகத்துல அவங்களுக்கு எப்படி நடிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க? இல்ல பட வாய்ப்பு இப்ப கிடையாது. வீட்டுல சும்மா தான் உட்காந்துருக்கு. கேரளாவிலும் வாய்ப்பு கிடையாது. அதே சொல்லிட்டுல என்னைய வந்து ஒரு குடியாரி என்று சொல்லி தமிழ் படத்துல வாய்ப்பு கொடுக்கல. அந்த விஷயம் இங்கேயும் என்னை கூப்பிடல, நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன் இன்னும் சொல்லியிருக்கு. சும்மா இருக்கும்போது இந்த மூளை வந்து குறுக்குத்தனத்தில் வேலை செய்யும். சரி நமக்கு வருமானம் இல்லை, லட்சக்கணக்கில் வருமானம் வந்துருக்கு, வரல, எப்படி வரும்? அப்போ இதுவும் செய்யலாமா? அவன் ஏதாவது ஐடியா கொடுத்தானா அந்த ரவுடி கடத்தல் கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது விசாரணையில தான் தெரிய வரும். நீங்க சொல்றத பார்த்தா காசுக்காகத்தான் அந்த ரவுடி கூட இவங்க தொடர்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆமா ஏங்க, அதாவது ஒரு கள்ளக்கடத்தல்காரனோட விருந்துல கலந்துக்கிட்டா அந்த கள்ளக்கடத்தல்காரனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் அவன் நடத்தின பாருக்கு விருந்துக்கு போனேன் அப்படின்லாம் கேள்வி வரும்ல. அந்த மிதமிஞ்சிய பூஜையில் அவன் ஏதாவது என்னம்மா இது ரவுடியோட வந்து உட்கார்ந்துருக்கேன்னு அவன் கேட்டிருக்கலாம். யாரு ஐடி ஊழியர் இருக்கான்னு அவங்க கூட என்னம்மா இது நீ தனியாக வர வேண்டியதுனமா, எதுக்கு அவங்க கூட வந்திருக்கனால அவன் வந்து கோவப்பட்டு அடிச்சிருக்கலாம், கடத்திருக்கலாம். இதெல்லாம் வந்து விசாரணையில தான் தெரிய வரும். உறுதி செய்யப்படாத தகவலை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் விசாரணையில தெரிய வரும். விசாரிப்பாங்கன்றீங்களா? கண்டிப்பா விசாரிப்பாங்க. ஏமா இப்போ நீ ஒருத்தனோட போயிருக்க, அவன் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டான்,
அப்போது அவனை விசாரிக்கும்போது நீ விசாரிப்பாங்க. நீ எதுக்கு அவனோட போன, எதுக்கு போன, நீ வந்து பேட்டி எடுக்க போனியா, அவன் சார் நான் பேட்டி எடுக்க வரணும்னா பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலைங்க வரல. எதுக்கு சண்டை போட்ட, அவன் கூட எதுக்கு சண்டை வந்துச்சு, சும்மா இருக்கவனை யாரும் தூக்கி போட்டு அடிக்க மாட்டாங்க. ஸோ அவன் வந்து கள்ளக்கடத்தல்காரனோட வந்திருக்கே உனக்குன்னு தொடர்புன்னு கேட்டிருக்கலாம், அதை வச்சு சண்டை வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். இப்போ யாருக்குமே 2 உள்ளே இருக்காங்க, அவங்ககிட்டையும் விசாரிப்பாங்க. சார் எல்லாருக்குமே ஒரு கேள்விதான் இருக்கு. பிரச்சனை ஆயிடுச்சு, எதுக்கு ஓடி போய் தலைமறைவாகணும்? வெளியே வந்திருக்கு சார், சிசிடிவில லட்சுமி மேனன் தான் நிக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியே வந்துருச்சு, சிசிடிவிலேயே வெளியே வந்துருச்சு, அந்த ஃபுட்டேஜ்லேயே வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு சார் தலைமறைவாகணும்? இல்லை தலைமறைவானது காரணம் சொல்லிடும். இந்த மாதிரி போலீஸில் சிக்கனாச்சுன்னா என் பேர் அசிங்கமாயிரும், அதுக்காக தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினேன். வீடியோலயே அவங்க போட்டோ மாட்டிருச்சு, அதுல அசிங்கமாகாதது இந்த போலீஸ் கிட்ட மாட்டேன்னு. அது அந்த குதர்க்கமான மூளை அப்படி வேலை செஞ்சுருக்கும். நமக்கு எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸில் பேசாமல் நாமளே போய் சரண்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை வக்கீல் வந்து நீங்கள் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுங்கன்னா அதுகிட்ட காசை வாங்கியிருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா வக்கீல்கிட்ட போனீங்கன்னா இதெல்லாம் சின்ன கேஸுங்க, நீங்கள் பாட்டுக்கு போங்க, நடந்து போச்சுன்னு சொல்லி தகராறு சின்ன பெட்டி கேஸ் போட்டு விட்ருவாங்க. இந்த பெட்டி கேஸ் போடுறத அவாய்ட் பண்ணுறதுக்காக இவன் காசு கிடைக்குங்கிறதுக்காக வக்கீல் கூட தூண்டியிருக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை, எப்படி அவன் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுற பார்ப்போம், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போனால் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கும். ஆனால் ஆன்டிசிபேட்டரி பெயிலில் இருக்கவங்களையும் காவல் எடுத்து விசாரிக்கலாம். ஃபுட்டேஜ்ல வந்தவங்க உண்மையிலேயே லட்சுமி மேனன் தானா, இல்ல லட்சுமி மேனன் பேரை கெடுக்கிறதுக்காக யாராவது இத பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுல இருந்தது லட்சுமி மேனன் தானா? இந்த ஆங்கர்கிட்ட இருந்து நான் இந்த கேள்வி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது விரிச்ச வலையில விழுந்துட்டாங்களோன்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லை, இது எப்படி அப்போ இதுவா தானே பிரியப்பட்டு பாருக்கு போயிருக்கு. அப்போ முதலே ஓடி வந்திருக்கலாமே, அந்த காரில் ஏன் போகணும், ஏப்பா நீங்கள் வேணா போய் துரத்துங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிருக்கலாம்ல, ஏன் அந்த காரில் இருந்துச்சு? அப்போ அவனையும் காப்பாற்றணும், அவன் நமக்கு வேண்டிய ஆள், அவன் தான் இவ்வளோ செலவு பண்ணுறாங்கிற ஒரு இதில் தானே காரில் போயிருக்குது. அப்போ அவனோட தொடர்பு நிச்சயமே இருக்கும். தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.